SEOs நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்ஸில் நீங்கள் கண்டென்ட்ஸ் நிறையா ஜென்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது பிளாக்ஸ் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக இந்த கேட்டகரி பேஜஸ், டேக் பேஜஸ், ஆத்தர் பேஜஸ், இந்த டேட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இது மென்ஷன் பண்ணுறதுனால எதுவும் தப்பு கிடையாது. பட் இந்த கேட்டகரி பேஜஸ், டேக் பேஜஸ், ஆத்தர் பேஜஸ், இந்த டேட்ஸ் பேஜஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிவ் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ச்சிவ் பேஜஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இதனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களோட வெப்சைட் வந்துட்டு கூகுளோட ஸ்பேம் பாலிசிஸில் போயிட்டு சேர்ந்துடும். அதாவது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரிஸ் நிறைய ஆட் பண்ணிட்டே வருவாங்க, டேக்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டே வருவாங்க. பட் இந்த பேஜஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதாவது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த பேஜஸ் எல்லாமே தின் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேம் பாலிசிஸில் போயிட்டு செட்டில் ஆயிரும். ஸோ இதனால கூகுள் வந்துட்டு நம்மளோட வெப்சைட் வந்து பேன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இது எப்படி சார் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேட்டகரி பேஜஸில் ஒவ்வொரு கேட்டகரி பேஜஸ்க்கும் கீழே அந்த கேட்டகரி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ் கண்டென்ட் கொடுங்க. இல்லை டேக் பேஜஸ்லேயே அந்த மாதிரி 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ் கண்டென்ட் கொடுத்து அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை சார் அங்கே கண்டென்ட்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி பேஜஸ், இந்த ஆர்ச்சிவ் பேஜஸ் எல்லாத்தையுமே நோ இண்டெக்ஸ் டேக் கொடுத்துட்டு உங்களோட வெப்சைட்ஸை சேஃபாக SEO பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்லி SEO கலீக்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.